மத பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபடுவேன் என மூத்த IAS அதிகாரி உமாசங்கர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக தம் மீது எத்தகைய நடவடிக்கை எடுத்தாலும் அதை நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தந்தி டிவிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது பார்ப்போம். தமிழக அரசின் ஒழுங்கு நடவடிக்கை துறை ஆணையராக இருப்பவர் உமாசங்கர் IAS அவர்கள். அவருக்கு சமீபத்தில் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் உமாசங்கர் அவர்கள் மத பிரசங்கத்தில் ஈடுபடக்கூடாது என அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு ஈடுபட்டால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விளக்கத்தை தருவதற்காக நம்மிடையே உமாசங்கர் IAS நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது பற்றி கேட்போம். சார் வணக்கம். தமிழக தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் அவர்கள் உங்களுக்கு ஒரு கடிதம் மூலமா நீங்க பிரசங்கத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அது பற்றி உங்களோட விளக்கம் என்ன? இது கிறிஸ்தவ சபையில போய் கிறிஸ்தவர்களுக்கு பேசுறத கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது என்னுடைய தனிநபர் சுதந்திரம், என்னோட பர்சனல் லைஃப். அது தனிநபர் சுதந்திரம். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 25 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இதுல அரசாங்கம் தலையிட்டதுக்கு இதுல அனுமதி கிடையாது. இது தனிநபர் சுதந்திரம், என் பர்சனல் வாழ்க்கை. இத அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அரசாங்கம் சொன்னதுக்குனுங்க, இயேசு எனக்கு சொன்னதுனால நான் அதுக்கு கட்டுப்பட்டு 7 கூட்டங்கள் இந்த வாரம் இருந்தது. 7 கூட்டத்தை ரத்து பண்ணிட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் ஆவரக்குளத்துல பேச வேண்டியது, அதை எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டேன். இப்ப அரசாங்கத்தோடையும் வேற ஹைகோர்ட் வழியாக இதை எடுத்து என் தனிநபர் சுதந்திரத்தை நான் நிலைநாட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். நடத்தை விதிகள் 1968 படி விதியின்படி நீங்க செய்யறது ஒரு நல்லிணத்துக்கு எதிரானது, அது தடை செய்யப்பட்டிருக்கு அந்த விதியின்படி அப்படிங்கிற மாதிரி ஞானதேசிகன் அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அது பற்றி உங்க கருத்து? அது நடத்தை விதியே கிடையாது. அதாவது ஒரு சப்ஸ்டான்சிவ், இந்த கரப்ஷன் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எல்லாரமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத ஒன்று ஆட் பண்ணுவாங்க. இது சப்ஸ்டான்சிவ் விதியே கிடையாது. அதனால சும்மா இல்லாத விதி ஒன்ன கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ சபையில போய் கிறிஸ்தவர்களுக்கு பேசுறது இது எந்த விதத்துல நன்னடத்தை விதியில அது வரும்? இந்து கோயிலுக்கு நான் போய்கிட்டு தான் இருந்தேன். திருவாரூர்ல இந்து கோயிலுக்கு ரெகுலரா போய்கிட்டு இருந்தேன். போய் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் போய் இனாகுரேட் பண்ணினேன். அங்க உள்ள தேரை இழுத்தேன். 2 வருஷம் தேர் இழுத்தேன். திருவாரூர் தெப்பக்குளம் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய தெப்பக்குளம். அதை நான் தூர்வாரினேன். லைன்ல போய் நின்று நானே எல்லாம் பண்ணினேன். அதுல மக்கள் தண்ணியில விழுந்து பக்தர்கள் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி கிரில் கம்பி போட்டேன். உள்ள ஒரு கிரில் கம்பி, வெளியில ஒரு கிரில் கம்பி போட்டேன். 2000 வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் சாகல. இதெல்லாம் பண்ணினேன். அப்ப கேள்வி கேட்கல. இப்போ கிறிஸ்தவ சபைக்குள்ளேயே நான் போகக்கூடாதுன்னா இது என் தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ள ஒரு யுத்தம். அது அவங்களுக்கு ரைட்டே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு ரைட்டு கிடையாது, இந்து முன்னணிக்கு ரைட்டு கிடையாது, பிஜேபிக்கு ரைட்டு கிடையாது, காவல்துறைக்கு இதுக்கு கேட்கறதுக்கு ரைட்டு கிடையாது. தப்பான முறையில் அந்த உத்தரவு போட்டிருக்காங்க. இது குறித்து ஹைகோர்ட்ல கண்டிப்பா இது சேலஞ்ச் பண்ணப்படணும். இது இனி மேற்கொண்டு நீங்க இந்த மாதிரி மத பிரசங்கத்தில் ஈடுபடும் எண்ணம் இருக்கா? அது பற்றி உங்க கருத்து? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இயேசு கொடுத்திருக்கிற ஒரே கட்டளை, போய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனுஷருக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இயேசு ஒருவர் தான் பரலோகத்துக்கு வழின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிங்கன்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் அவர் இயேசு கட்டளை கொடுத்திருக்காரு. அந்த கட்டளை இந்த அரசாங்க உத்தரவு எல்லாத்துக்கும் மேல அது கண்டிப்பா பண்ணித்தாக்கணும். அதனால இப்பத்தைக்கு அரசாங்க உத்தரவுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சட்டத்துக்கு புறம்பா அந்த உத்தரவு கொடுத்திருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்க சொன்னார் இயேசு. மரியாதை கொடுத்து ரத்து பண்ணியிருக்கேன். இப்போ ஜனவரி, பிப்ரவரியில, மார்ச்ல இன்னும் நிறைய கூட்டங்கள், ஏப்ரல் வரைக்கும் கூட்டங்கள் இருக்கு. இது என் தனிப்பட்ட நபர். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போறேன், சாயந்தரம் 6 மணிக்கு மேல நான் என்ன பண்றேன், அது என்னோட ரைட், பர்சனல் ரைட். இது ஒன்றும் தீவிரவாதம் கிடையாது. கிறிஸ்தவ சபைக்குள்ள போய் பேசுறது, கிறிஸ்தவர்கள்ட்ட போய் பேசுறது அது தீவிரவாதம் இல்லையே. இது யாருடைய ரைட்டையும் இது பாதிக்கல. இது என்னோட ரைட்டு. இது இந்து முன்னணிக்காரங்க எங்க ரைட்டை பாதிக்குதுன்னா என்ன விதத்துல பாதிக்குதுன்னு அரசாங்கம் கேட்கணும். என்ன விதத்துல அது பாதிக்குது? பிஜேபிக்காரங்க 3 முறை, இந்து முன்னணி பிஜேபிக்காரங்க 3 முறை என்ன கொலை பண்ண பார்த்திருக்காங்க. இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2014 லெவிஞ்சிபுரம்ங்கிற சிஎஸ்சி சபையில நான் பேசிட்டு வரும்போது திருக்குறங்குடிங்கிற இடத்துல இந்து முன்னணியர் போலீஸ் காவலை மீறி என் மேல பெரிய பாறாங்கல்ல போட்டாங்க. காரை உடைச்சிட்டு அது உள்ள வந்தது. எனக்கு உயிர் பிழைச்சது ஒன்னாகல. இந்து முன்னணிக்காரங்களை 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அடுத்தது இந்த ஆண்டு இப்ப எழுதியிருக்காங்களே 16ஆம் தேதி ஏதோ பண்ணிவிட்டானு, இந்த 16ஆம் தேதி 6 பேர் மோட்டார் பைக்ல
மோட்டார் பைக்ல வெரைட்டி சினிமா ஸ்டைல்ல வெரைட்டி என் காரை கல்லெறிஞ்சாங்க. எஸ்பி முன்னாலே அதை ஆரம்பிச்சாங்க, கல்லெறிய ஆரம்பிச்சாங்க. யாரும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல. நான் கேட்கிறேன், எனக்கு நான் கல்லெறிஞ்சு கொல்லப்படுற அளவுக்கு அவங்களுக்கு எதிராக நான் என்ன செஞ்சேன்? நான் அவங்களுடைய இந்து டெம்பிள்ல போய் பேசினேன்னா, இல்லைன்னா அவங்கள பத்தி நான் கெட்டத்தனமா பேசினேன்னா? ஒண்ணுமே பண்ணலையே. நான் கிறிஸ்தவர்கள் போய் பேசுறேன், கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் போய் பேசுறேன், கிறிஸ்தவர்கள் கன்வென்ஷன்ல பேசுறேன். இதுல என்ன தப்பு? எல்லாம் அரசியல் சட்டத்துல எனக்கு முழு ரைட் இருக்கு. இந்து முன்னணி கேட்க முடியாது, அரசாங்கம் கேட்க முடியாது, RSS கேட்க முடியாது, ஒருத்தரும் இதுல கேள்வியை கேட்க முடியாது. என்னோட தனிப்பட்ட சுதந்திரம். இத தப்பான முறையில இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு நம்ம புரிய வைப்போம். நீங்க கிறிஸ்தவ மத பிரச்சாரத்துல ஈடுபடுறீங்க, மத மாற்றத்துல ஈடுபடுறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது பற்றி உங்க கருத்து? ஐயா, மத பிரச்சாரம்ங்கிறது அது பெரிய விஷயம். நாம் பிரச்சாரம் பண்றது இயேசுவை பத்தி. இயேசு நல்லவர். நான் 2008 சாக போனேன். அரசாங்கங்கள் தொடர்ந்து நான் நேர்மையா இருந்தனால எனக்கு தண்டனை கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நேர்மையா இருந்தனால எனக்கு தண்டிச்சிருக்காங்க. எனக்கு சென்ட்ரல் எனக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி ப்ரமோஷன் கொடுக்கல. எது கொடுக்கலன்னு கேளுங்க, அவங்கள்ட்ட ரீசன் கிடையாது. நான் நேர்மையா இருந்து பொது சொத்தை அரசியல்வாதிங்க கொள்ளையடிக்கும் போது அதை தடுத்து கேட்கும் பொழுது என்னைய தொடர்ந்து பனிஷ் பண்ணிருக்காங்க. யாரும் கேட்கறதுக்கு இல்ல. 2008 இப்படி பண்ணும் பொழுது நான் என்ன செத்துடலாம்னு நினைச்சேன். அப்ப இயேசு வா மகனை ஏன்ட்ட வான்னாரு. இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். என்னை யாரும் கன்வெர்ட் பண்ணல, நானா தான். அதனால இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது அது போகஸ், ஏமாத்து. மத பிரச்சாரம், நான் மதத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணல. எனக்கு உயிர் கொடுத்த இயேசு, எனக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவை பத்தி சொல்றேன். பிறகு அப்படி நான் சொல்லும் பொழுது மக்களுக்கு வியாதி எல்லாம் படப்படப்படம் குணமாகுது. அர்த்தரைட்டிஸ் வியாதி மேஜிக் மாதிரி குணமாகுது. ஆஸ்மா வீசிங் வியாதி மேஜிக் மாதிரி குணமாகுது. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கு. இது என்னது? படப்படப்படம். இதெல்லாம் வீடியோல இருக்குது. ஆபீஸ்ல வர்றாங்க, ஒரு நிமிஷம் பிரேயர் பண்றேன், வியாதி குணமாகுது. கோஆப்டெக்ஸ்ல 3 வருஷத்துக்கு முன்னால கண்ணு குருடா இருந்த பையனுக்கு பிரேயர் பண்ணேன், அவனுக்கு ஒரு ரேர் டிஸார்டர், உடனே சரியா போயிட்டு. மனுஷனால மெடிக்கல் ஹிஸ்டரி அல்லது மெடிக்கல் சயின்ஸால கியூர் இல்லாத டிசீஸ் சரியா போச்சு. ரைட். சோ நான் மத மாற்றம் பண்ணல, மத பிரச்சாரம் பண்ணல. நான் பேசுறது இயேசுவை பத்தி பேசுறேன். 99.99% கிறிஸ்தவர்கள்ட்ட தான் பேசுறேன். ஆனா இனிமே இந்துக்கள்கிட்ட பேசுவேன், முகமதியர்கள்ட்ட பேசுவேன். அது என் ரைட், அதுவும் என் ரைட். ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ நீங்க மதமாற்றம் பண்ணலாலும் இயேசு பத்தி பேசும் பொழுது அப்போ அவர்களை கிறிஸ்தவத்துக்கு மாற்றும் முயற்சியா தானே அதை பார்க்கப்படுது. வெரி குட். நான் அதுல அரசியல் சாசன சட்டத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். பிரிவு 25 அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் உள்ள ஒரு மனுஷி எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த மதத்தையும் பரப்பலாம். அப்படின்னா மதம் மாற்றம் பண்ணலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மதமாட்டம் பிராத்தல் இல்ல. இவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது மதமாட்டம் என்னமோ விபச்சாரம். அவன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு 1க்கு 10 மனைவி வச்சுட்டு அலையினான். ஆமா, அது அசிங்கம். ஆனா மத மாற்றம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, இந்திய அரசியல் சாசன சட்டத்துல அலோட். ஆர்டிகல் 25ல நீங்க மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம், எங்கேயும் பிரச்சாரம் பண்ணலாம், அது அலோடு. இது கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. எஸ், நான் இயேசுவை பத்தி பேசுறேன், அது பேசத்தான் செய்வேன். கிறிஸ்தவர்களிடையே பேசினேன். இப்போ நான் இனிமே இந்துக்களிடையே பேசுவேன், முகமதியர்களிடையும் பேசுவேன். அதெல்லாம் தப்பே கிடையாது. நான் பேசுவேன்.